வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பாறை மீனை வச்சு ஒரு சுவையான சொதி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள், உப்பு, பெப்பர், அப்புறம் சீரகத்தூளை போட்டுட்டு நம்ம இந்த சொதி மிக்சரை கையால் நல்லா கசக்கி எடுக்க போகிறோம். இப்படி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த சாறு அரைக்கிறத விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் அதில் போட்டு அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்கலாம். கொதிக்கும் போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாறை மீன், உப்பு மஞ்சள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாறை மீனையும் இதில் நம்ம போட்டுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். தேங்காயில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 கப்பு தேங்காய் கலவையை எடுத்துருக்கோம். அதை இதுக்குள்ளே ஊற்றிட்டு அதே கப்புக்கு இன்னொரு கப் தண்ணி எடுத்தோம் நம்ம இதில் ஊற்ற போகிறோம். இதை ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதிக்க விடலாம். அப்புறம் நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், வெங்காயம், தென் நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு இதை நல்லா அதோட கொஞ்சம் வெந்தயமும் நம்ம ஆட் பண்ணி வதக்க போகிறோம். ஒன்ஸ் தாளிச்சது ரெடியான உடனே நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்த அந்த சொதியில் இதை கலந்துடலாம். கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா டேஸ்டான, ஹெல்தியான, குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி ஒரு யம்மியான சொதி ரெடி ஆகிட்டு. இது ரொம்பவே ஃபேமஸ். திருநெல்வேலி சைட் போனாலோ கொழும்பு சைட் போனாலும் இது ரொம்ப ஃபேமஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.